IPL 2025 மேட்ச் நம்பர் 37. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20th ஏப்ரல் சண்டே மதிய மேட்ச் இது. ஸோ டபுள் ஹெடர் இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா MI vs CSK. ஸோ அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு வரும். வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. இது 4வது மேட்ச்னு நினைக்கிறேன் சண்டிகரில். போன மேட்ச் KKR vs பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப தலையிலாக போய் நம்மளாம் ஆச்சரியப்படுற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட்டில் வின் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி ஆல் அவுட் எடுத்து வின் பண்ணாங்க. 2 டீமுமே ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின்னுன்றது பண்ணாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குயிக்காக பார்த்துல டபுள் ஹெட்டர்னால CSK vs MI தான் மேட்ச் தான் கொஞ்சம் எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு குயிக்காக அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக. ஏன்னா சண்டிகரில் நடக்குதுன்றப்போ 3 மேட்சஸில் ஹை ஸ்கோர்ஸ் போயிருக்கு. அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகீழாக பவுலர்ஸ் ஃபேவரபுளாக போயிருக்கு. ஸோ எகெயின் பவுலர்ஸ் ஃபேவராகவும் போகலாம், இல்லை பேட் ஃப்ரெண்ட்லியாகவும் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 4 டீம் போடுறீங்கன்னா அதில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக 3 டீமும், அதே மாதிரி ஒன்ஸே அதாவது ஆல் அவுட் 2 டீமுமே ஆல் அவுட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டீமும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து இப்போ 5 டைம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் தான் அதிகபட்சமாக வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாட்ஸ்ன்றது தொடருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா KKR பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆல் அவுட் ஆனாங்க. இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்கில் KKR ஆல் அவுட் பண்ணி வின்னுன்றது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரியல் ரனில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா டாஸை பார்த்துட்டு யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக SR நோவை ப்ளே பண்ணிக்கலாம். ஈஸியாக வின்னும் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 172 அடிச்சிருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோரு. இருந்தாலும் முந்தைய மேட்ச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180+ ஸ்கோருன்றது போயிருக்கு, 200 போயிருக்கு. ஸோ CSK மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் ஸ்கோர் பண்ணாங்க. பட் ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க CSKவை. ஸோ ப்ராபபிள் பிளேயிங் RCB பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி சேம் லெவனில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ரொமானியா ஷெர்பாடை வேணால் ட்ரை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா லிவிங்ஸ்டன் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். அவர் விக்கெட் விடுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விக்கெட். நான் வீடியோ சொல்லியிருக்கேன், ஃப்ரீ விக்கெட்மே விடுறாரு. யார் வேணால் பவுலிங் போடுங்க, நான் உங்களுக்கு விக்கெட் தரேன்ற மாதிரி ஆடுறாரு. இறங்கி கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு சுற்றுறாரு. ஒரு சேனலான பிளேன்றதே கிடையாது. டிம் டேவிட் கிடைக்கிற சான்ஸெல்லாம் கிளச் பண்ணிகிட்டு இருக்காருங்க. செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சூப்பரான பிளேயரு. மஸ்ட்டு நீங்கள் அதிக 60% டீமில் டிம் டேவிட்டை பிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா எகெயின் இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் கிரவுண்ட்லேயுமே இப்போ 14 ஓவர் ப்ளே பண்ணாங்க. இப்போ முந்தானே தான் ப்ளே பண்ணாங்க RCB vs பஞ்சாப் கிங்ஸ். அந்த மாதிரி வந்து எகெயின் பவுலிங் ஃபேவராக போகிறப்போ விக்கெட்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா சண்டிகரில் KKR vs பஞ்சாப் கிங்ஸ்மே பவுலிங் ஃபேவராக தான் போச்சு. அப்படின்றப்போ எகெயின் அந்த மாதிரி மேட்ச் போச்சுன்னா டிம் டேவிட் எகெயின் 50 ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிம் டேவிட்டை 60% பிக் பண்ண பாருங்கள். ஸோ ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா, லைம் லிவிங்ஸ்டன் அப்படி இல்லை ரோமானியா ஷெர்பாடை கொண்டு வரது பெட்ரு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா, படிக்கல் போன மேட்சை வந்து யூஸ் பண்ணலை. ஸோ வேறு ஒரு இம்பேக்ட் பிளேயர் தான் உள்ளே வந்தார். பட் இந்த மேட்ச்சில் படிக்கலை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், சுயா சர்மா, ஸோ தான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. அதேமாதிரி பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியன் சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷுக்கு பதிலாக ஸ்டொய்னிஸ் மறுபடியும் வரலாம். இல்லை மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ஸ்டொய்னிஸ் போன மேட்ச் ப்ளே பண்ணார், அவருக்கு பதிலாக மேக்ஸ்வெல்லே ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 ஃபாரினர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு மாற்றாக மேக்ஸ்வெல்லோ ஸ்டொய்னிஸோ ப்ளே பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ஸ்டொய்னிஸ் ப்ளே பண்ணார். அது ஏன்ற காரணம் தெரியல. நேகல் வதேரா, சசாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஷேவியர் பிராட்லெட் வந்து கண்டிப்பாக மேட்ச்குள்ளே இருப்பார். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நேகல் வதேரா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்லெட்டு, இவங்கெல்லாம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக சொல்லியிருந்தேன். ஜாஸ் இங்கிலீஷும் சொல்லியிருந்தேன், அவர் ஃப்ளாப்பு. ஸோ இந்த 2 பிளேயருமே ஹிட்டுன்றது ஆயிருந்தாங்க. நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ வைசாக் விஜயகுமாரை ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு நினச்சா ஹர்ப்ரீத் பிராரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவருமே 2 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். பட் டிம் டேவிட் அடித்தார். ஸோ சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் இல்லாட்டி ஹர்ப்ரீத் பிரார் ப்ளே பண்ணுற சான்ஸ் இருக்குது. இனிமேல் எஸ்தாகரை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அசதீப் சிங், செகல் மறுபடியும் எகெயின் நல்ல ஃபார்முக்குன்றது வந்துட்டார். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப் இது. 1 பிளே ஷேர் பண்ணி நம்ம ப்ளே பண்ணாலே போதும். ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம். மேட்ச்சுக்கு மேட்ச் 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஹை ஸ்டாட்ஸ் யாருக்கு இருக்காங்களோ, ஹை பிளேயர், அதாவது ஸ்டாண்டர்டான பிளேயர், ஸ்டார் பிளேயர் யாரோ அவங்கள கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கும், திலக் வர்மாவுக்கும், ரச்சின் ரவீந்திராவுக்கும் ரிக்கில்டனுமே நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யார் கூட போகிறீங்கன்னா வான்கடை வந்து ஓப்பனிங்லேயே செகண்ட் பேட்டிங் அந்த ரிக்கில்டன் சூப்பராக ப்ளே பண்ணலாம் அப்படின்றப்ப நீங்கள் ரிக்கில்டனோட போகலாம், இல்லை சூரியகுமார் யாதவோட போகலாம். ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் சாய்ஸ் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம், நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து நூர் அகமது, கலீல் அகமது, ஜாஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹரன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ கலீல் அகமது கூட நீங்கள் போகலாம். ஸோ அவருக்கு ஷாட்ஸ்ன்றது அதிகபட்சமாக இருக்கனால நீங்கள் அது விக்கெட்டு எல்லா மேட்சுமே எடுத்துகிட்டு இருக்கனால அவரை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். சூப்பரான சாய்ஸஸ் குபேரா ஃபேண்டஸி. அதே மாதிரி நீங்கள் 2 பேர் காம்பினேஷன்லையும் ப்ளே பண்ணிக்கலாம். டூயோ ப்ரோ இருக்குது அதுக்கு.
இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். சச்சின் ரவீந்திரா, கலில் அகமது, இல்லை ரிக்கில்டன், ஜாஸ்பிரிட் பும்ரான்ற மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் போட்டு பிளேன்றது பண்ணிக்கலாம். சூப்பர்பான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே இல்லை. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டக்குன்னு பார்த்துலாம். ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இந்த கிரவுண்டில் வென்யூன்றது அவ்வளோவா கிடையாது. ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து இந்த இயரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துக்கு 8 IPL மேட்சஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து மொத்தத்துக்கு 8 மேட்ச் தான் நடந்திருக்கு அந்த கிரவுண்டில். ஸோ ஒரு நியூ பிச்சுனால இவங்க விராட் கோலிக்கே வந்து அந்த வென்யூவில் நாட் பிளேட் 8 தான் இருக்குது. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் கிட்டத்தட்ட 40+ ஸ்டாட்ஸ்னு வச்சிருக்காரு. விராட் கோலி 35+ ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு ஹெட் டு ஹெட் கம்மியாக இருக்குது. பட் வென்யூவில் நல்லா இந்த மேட்சஸில் பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட்னால 3-4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 40+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு பிரியன்ஸ் ஆர்யா. ரஜத் படிதார் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. நேகல் வதேராவுக்கும் ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றதுக்கு எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வென்யூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்சிபி கூட ஒரு 30+ ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. போன மேட்ச்லேயும் நம்ம பார்த்துருப்போம். அதோட சேர்த்து ஒரு 30+ ஆவரேஜும் வென்யூவில் 27 ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. ஸோ 2 மேட்ச்ன்றது கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார் நேகல் வதேரா இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஷஷாங்க் சிங்க்கு இந்த வென்யூவில் 36 ஆவரேஜ் இருக்குது. 36 ஆவரேஜ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் அவ்வளோவா ஆவரேஜ்ன்றது இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைனிஸுக்கு ஹெட் டு ஹெட்டில் 34 ஆவரேஜ் இருக்குது. பட் வென்யூவில் ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அவுட் ஆகிட்டார். 2 மேட்ச் ப்ளே பண்ணாரு, அது 2லையுமே அவுட்டு. மார்க்கோ யான்சனுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி சூப்பர். ஒரு 2-3 விக்கெட்ன்றது மேட்ச்சுக்கு ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தால் 2-3 விக்கெட் சேர்த்து எடுத்திருக்காரு. 8 விக்கெட் 7 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ 2லையுமே மார்க்கோ யான்சனுக்கு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்க. புவனேஸ்வர் குமார் சூப்பர் ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக. ஸோ அதில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு புவனேஸ்வர் குமார். ஸோ அவரையுமே நோட் பண்ணிங்க. போன மேட்சும் 2 விக்கெட்டு. ஸோ இந்த பிச்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக ஸ்விங்கன், அதாவது நார்மலாக போன மேட்ச்சை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் மாதிரி போகும். அந்த மித்த 3 மேட்ச் மாதிரி போகும் அப்படின்னா ஏர்லியராக ஸ்விங்கன்ஷிப்ன்றது இருக்கும். ஏர்லியராக வரக்கூடிய பேட்டர்ஸுக்கு த்ரெட்டுன்றது கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் கொடுப்பாரு. ஸோ செகல் வந்து சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லி ஸ்டாட்ஸ் இருக்குது. வென்யூலேயும் as usual ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ செகல் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். செகலையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட்டுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. 40+ ஆவரேஜ் இருக்கார் பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த இமேஜில் இருக்க யாருக்கு ரொம்ப கம்மினா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மட்டும்தான் ரொம்ப கம்மியான ஸ்டாட்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டிம் டேவிட்லேருந்து ஃபுல் சால்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெட் டு ஹெட்டில் 28 ஆவரேஜ் வச்சுருக்காரு. வென்யூவில் வெறும் 6 ஆவரேஜ். நடந்த 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு, அதாவது ட்ரீம் டீமுக்குள்ளே வரல. ஸோ சிஎஸ்கே மேட்ச்லேயும் அவுட்டு, அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் அவுட்டு, இப்போ ரீசெண்டாக ஆன கேகேஆர் மேட்ச்லேயும் அவர் அவுட்டு ஃபஸ்ட் பால். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப வந்து ஒரு வீக்னஸ்ன்றது இருக்குது. அவுட் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு குட் பேஸ் அட்டாக்குன்றதை ஷேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ போன மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்சர் போட்டு தான் ஹேசல்வுட் வந்து காட் ஆகி எடுத்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். அப்போ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். மேபி 2-3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார், நல்லா ஹிட் பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு குட் ஸ்டாண்டர்டான பேஸ் பவுலிங் அட்டாக் ஒரு டீமில் இருக்குன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ன்றது பண்ணுறாரு. மேபி இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தடவை 3 மேட்ச்சுமே டக் அவுட் ஆகிருக்காரு. நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருந்தாலுமே அவுட்ன்றதாக இருக்காது. ரொம்ப ஒரு மோசமான ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. மேபி இவர் மறுபடியும் ஹிட் ஆகிடுவார் உங்களுக்கு தோணுச்சு, உங்கள் இன்ட்யூஷனில் தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங்ன்றதை பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி செகண்ட் பவுலிங்ஸ் பண்ணாலும் சரி ஸ்டாட்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக அதிகமாக வச்சிருக்காரு. அப்படி ஹெட் டு ஹெட்டில் 22 மேட்ச்சில் 31 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. வென்யூவில் இன்னும் நாட் பிளேட் 8 தான். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட்ஸ்ன்றது விழுகாமலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட்ஸ்ன்றது விழுங்கும். ஸோ விக்கெட்ஸ்ன்றது விழுங்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது சண்டிகரை பொறுத்த வரைக்கும். அப்போ செகண்ட் பேட்டிங் டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க செகண்ட் பவுலிங் போட்டு அப்படின்றப்ப அதுக்குமே புவனேஸ்வர் குமாருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமார் தான் மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ரஜத் படிதார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது தான் அதிக ரன்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஜிதேஷ் சர்மாவும் அப்படி தான், அக்ஷதீப் சிங்கும் அப்படி தான். மார்க்கோ யான்சன் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு. மார்க்கோ யான்சன் ஸ்டில் ஸ்டாட்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதிக விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டு செகண்ட் பேட்டிங் சேசிங்கில் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி
டிம் டேவிட்டுமே சேசிங்கில் அதிகம் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட சேசிங்கில் தான் ஃபில் சால்ட்டு செம்ம இன்னிங்ஸ் ஆடினார். லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவுட் ஆகிட்டார். ஸோ கண்டிஷன்ஸ் மாறுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறதும் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. டிம் டேவிட்டும் கண்டிப்பாக மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. போன மேட்ச் கூட ஸ்டாட்ஸ் இல்லை, பட் இந்த மேட்ச் சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதையும் சேர்த்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ இன்கேஸ் எகெயின் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபியை வந்து உடச்சி எடுத்துட்டாங்க, டிம் டேவிட் தான் வந்து ரன்ஸ் அடிக்கணுன்ற சுச்சுவேஷன் எகெயின் வந்தால் கண்டிப்பாக ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. எகெயின் எஸ் தாகூர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதையும் நோட் பண்ணிக்க. ஸ்டாயினிஸுமே செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங்கில் ரன் ஆவரேஜ் பவுலிங் ஆவரேஜுமே அதிகமாக வச்சுருக்காரு. செகல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஆவரேஜில் தான் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. பட் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஃபார்முக்கு வந்துட்டார், மீண்டு வந்துட்டார். ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபார்ம் பண்ணார். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் சாய் கிஷோருக்கு லாஸ்ட் ஓவர் மட்டும்தான் தராரு. சிராஜ் அடி வாங்கினார், அர்ஷத் கான் அடி வாங்கினார், பிரசித் கிஷோர் கூட 4 விக்கெட் எடுத்தாலுமே ஆவரேஜ் வந்து ரன்னு எக்கனாமி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ சாய் கிஷோர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரில. ரஷீத் கானு விக்கெட்டும் எடுக்கலை, ரன்னும் அதிகமாக கொடுத்தாரு. ஏன் இப்படி ஒரு லாஸ்ட் ஓவர் மட்டும் சாய் கிஷோர் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கானா சாய் கிஷோர் யார் ஃபார்மில் இருக்கா, யார் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்கான்னு பார்த்தா சாய் கிஷோர் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட மட்டும்தான் ரஷீத் கான் விக்கெட் எடுத்தார். சாய் கிஷோரை நிக்கோலஸ் புரான் அடித்தார். நிக்கோலஸ் புரான் யாராக இருந்தாலும் அடிக்க தான் போகிறாரு அப்படின்றப்போ அந்த ஒரு ரீசனுக்காக இவர் என்ன எதுக்கு இப்படி பண்ணாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தனால ஒரு 20-30 ரன்னுன்றது இவங்க அதிகமாக தான் அடிச்சிருக்காங்க டெல்லி. ஸோ செகண்ட் பேட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ மேட்ச் அனலைசிஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த ஹெட் டு ஹெட் வென்யூ அண்ட் செகண்டரி ஸ்டாட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் அனலைஸ் பார்த்துடலாம். மேட்ச் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுலிங் எகெயின் கேகேஆர் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி எகெயின் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக போகும். ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் போன மேட்ச்மே லோ ஸ்கோரிங் கேமாக தான் போச்சு. ஸோ 14 ஓவர் ப்ளே பண்ணாங்க மழை காரணமாக. அந்த மாதிரி எகெயின் நீங்கள் பவுலிங் டீம் போகணுன்னா பிரேட்லெட்டு, ஸோ மார்க்கோ யான்சன், செகல், ஹர்ஷதீப் சிங் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கிட்டு புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் 2 பேர் வந்து நம்ம கரெக்டாக சொல்லலாம் அவங்க விக்கெட்டுன்றது அதிகமாக எடுக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், சுயா சர்மாவே நல்லா போகிறாரு. பட் விக்கெட்டுன்றது அவருக்கு விழுக மாட்டேங்குது. ஸோ ஒரு மைனஸாக இருக்குது. எஸ்தாயாலுமே போன மேட்ச் அவ்வளோவா விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ண கிடையாது. ஸோ புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டு, ஹேசல்வுட் 2 விக்கெட்டு. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு டாப் கிளாஸ் பவுலராக எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்டு, மார்க்கோ யான்சன் 2 விக்கெட்டு, செகல் 2 விக்கெட்டுன்னு மாறி சூப்பராக பிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு விக்கெட் வந்து பாட்லெட் மட்டும் கொஞ்சம் ரன்ஸு எக்கானமி அதிகமாக கொடுக்குறாரு, ரன்னு வாரி வழங்குறாரு. பட் ஒரு விக்கெட் வந்து பிக் பண்ணுறாரு. பேட்டிங்குமே கிடச்சா கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார் பாட்லெட்டு. ஸோ பவுலிங் டீம் போகிறீங்கன்னா ஆர்சிபி பக்கம் ஹேசல்வுட்டையும் புவனேஸ்வர் குமாரும் முக்கியமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு 3 பவுலர் எடுத்துக்கோங்க. ஹர்ஷதீப் சிங், செகல், மார்க்கோ யான்சனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை நம்ம சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக மறுபடியும் ப்ளே பண்ணுவாங்க, பேட்டிங் ஃபேவராக இருக்கும் அப்படி போகும் அப்படின்னு நினச்சோன்னா பிளாக் சைடு விக்கெட் தான் பேட்டிங் ஃப்ரெண்டில் தான் இருக்கணும். ஒரு மேட்ச் இந்த மாதிரி சில மேட்சஸ் வந்து ரேராக மாறி போகும். அப்படின்றப்ப ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் மேட்சே மழை காரணமாக தான் பிச்சை மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கும், பால் வந்து நின்றுடுச்சு, போய் ஹைட்டில் போய் குத்தி நின்றுடுச்சு, மூவே ஆகலை. ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டில் இவ்வளோ ஸ்லோவாகிடுச்சு மழை காரணமாக. ஸோ இந்த மேட்ச் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக போகலாம். ஸோ பிரப்சிம்ரன் சிங் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் பார்க்குறாரு. நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரியன் சரியாக கொஞ்சம் ஏதோ சென்சிபிளாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஹேசல்வுட் கரெக்டாக போட்டு தூக்கி அவுட் ஆகிட்டார் பிரியன் சாரியா. ஷேஷருக்கு இந்த மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்லையும் டக் அவுட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு பெரிய ஹை கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் எப்போ வேணால் ஃபார்முக்கு வரலாம் அப்படின்றப்போ இல்லை, இன்னொரு வீக்னஸுமே இருக்குது. ஏன்னா ஹை கிளாஸ் பவுலிங் பேஸ் பவுலிங் அட்டாக் இருந்தால் அவர் அவுட் ஆகிடுவார். ஸோ ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் இருக்கார். எகெயின் ஹேசல்வுட் தூக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, பவுன்சஸ் போட்டு அதுவுமே இருக்குது. இல்லை இந்த 3 மைனஸையும் தாண்டி நான் வந்து ஹை பிளேயரு, பயங்கரமான பிளேயர், ஸ்டார் பிளேயர்னால நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்கியாக போய்க்கலாம். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டுக்கு தான் இவருமே அவுட் ஆனது. கரெக்டாக நான் பார்த்துட்ருக்கேன், பின்னாடி தேர்ட் மேனில் ஆள் இருக்காங்க, இதே மாதிரி பால் போட போகிறேன்னு அங்கே ஆள் இருக்காங்க தெரிஞ்சும் அதே ஷாட் தான் ஆடி அவுட் ஆகிறாரு. அவர் வந்து அந்த ஆளை மாற்றவே இல்லை தேர்ட் மேன். கடைசி வரைக்கும் அந்த ஓவர் ஃபுல்லாக அவர் இருந்தார். ஹேசல்வுட் வச்சு தான் போட்டார். அதே மாதிரி வச்சு எடுத்துட்டாங்க ஜாஸ் இங்கிலீஷை. பெரிய இந்த மாதிரி பிபிஎல் பிளேயர் சில பிளேயர் தான் வந்து இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐபிஎல்லாம், மற்றபடி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பிராட்லெட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாஸ் இங்கிலீஷுக்கு பிராட்லெட் பரவாயில்ல, ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஐபிஎல்லில். ஸோ ஸ்டாயினிஸ் ப்ளே பண்ணால் ஸ்டாயினிக் ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் அவர் அவுட் ஆகிருக்காரு, நோட் பண்ணிங்க. மேக்ஸ்வெல் இந்த கிரவுண்டில் ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, கொஞ்சம் ரன்ஸுன்றது இப்போ அடிச்சிருக்காரு, அவரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாஸ் இங்கிலீஷை வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். நான் இந்த மேட்ச் சொல்ல விரும்பலை அவரை.
ஏன்னா ஆர்சிபி பவுலிங் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி சுயா சர்மாவுக்கு அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. வருண் சக்கரவர்த்திக்கு ஈஸியாக அவுட் ஆனார். போன மேட்ச்மே ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள்ன்றது பண்ணார். பட் ஹேசில்வுட் விக்கெட் எடுத்துட்டார் ஜாஸ் இங்கிலீஷை. ஸோ ஸ்ட்ரைனிஸ் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பிரப்சிம்ரன் எகேன் விக்கெட் கீப்பிங் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்றது மேட்ச் எப்போ பார்த்துக்கலாம். ஸோ நேகல் வதையில் வின்னிங் டீமாக இருக்குன்றப்போ மாற்றாம கூட போகலாம். நேகல் வதையாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 50-50 மேட்சஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் போய் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அந்த வென்யூவில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி கூட ஹெட் டு ஹெட் நல்லா இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுமே நேகல் வதையாவோட பர்சன்டேஜ் அதிகமாகிடும். இந்த மேட்ச்சும் நேகல் வதையாவை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சசாங்க் சிங் ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் ப்ளே பண்ணார், நல்லா ஸ்கோர் பண்ணார். பட் அடுத்தடுத்த மேட்ச்சில் ஒன்றும் பண்ண முடியல அவரால். பட் இந்த மேட்ச் அவர் மேலே ஒரு ஹோப்புன்றதை வைக்கலாம். ஏன்னா வென்யூவில் 36 ஸ்டாட்ஸ்ன்னு வச்சுருக்காரு. கொஞ்சம் பேட்டிங் பிச்சாக அவருக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சசாங்க் சிங் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்கும். மார்க்கோ யான்சன் சிட்டி சூப்பர் ஃபார்மில் இருக்கார். பிராட்லெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அர்ஷதீப் சிங், சகல் 2 பேருமே ஃபார்மில் இருக்காங்க. அர்ஷதீப் சிங்கு இந்த விக்கெட்டில் நல்ல ஆவரேஜில் இருக்குது. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் இருக்குது. பட் ஸ்டில் விக்கெட்ஸ்ன்றது இந்த கிரவுண்டில் அவ்வளோவா அவர் பிக் பண்ணுறது இல்லை. ஒரு விக்கெட் மேபி பிக் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் பெங்களூரில் 2 விக்கெட் பிக் பண்ணார். அந்த ஃபார்மோடு வந்தார்னா கண்டிப்பாக 2 விக்கெட்ன்றது விழுகும். ஸோ 12th பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் வரலாம். யாரை வேணால் கொண்டு வருவாங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரையும் அன்சர்டன் தான் அது. பட் ஆர்சிபியில் சுயா சர்மா தான் வருவார்ன்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நல்லா பவுலிங் இதை போட்டிருக்காரு. ஸோ ஃபில்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறப்போ நல்லா ஒரு பேட்டிங் விக்கெட்டில் சூப்பராக ஹிட் பண்ணார். போன மேட்ச் டக் அவுட் ஆகிட்டார். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருமே லாஸ்ட் ஆர்ஆர் கூட நல்லா ப்ளே பண்ணார். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் சூப்பராக பேட்டர்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சண்டிகர் அந்த கேகேஆர் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சை மறந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் மாதிரி போச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பிளேயர்ஸில் வேறு ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கும் இன்னொருத்தர் ஹிட் ஆகிறதுக்குமே சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி ஃபில்சால்ட் எகைன் வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா பாட்லெட் பால் போடுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் போடுவார். ஹர்ஷதீப் சிங்கு தான் அவுட் ஆனார். அப்படின்றப்போ எகைன் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. இல்லை சேசிங்கில் இன்னுமே கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சிங் பண்ணுறது கம்மியாகிறப்போ ஃபில்சால்ட் ஹிட் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஒரு ரிஸ்கி பிளேயராக தான் இருப்பார். நீங்கள் வந்து ஜிஎல்ல கேப்டன் வச்சு போடுறீங்கன்னா ஹிட்டார் ஃபிளப் பிளேயர் தான் ஃபில்சால்ட்டு. அதேமாதிரி நோட் பண்ணிங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லா வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ரஜத் படிதாருமே வந்து ஹிட் பண்ண தான் பார்க்குறாரு. கொஞ்சம் அவருக்கு பிளான் பண்ணி போட்டாங்கன்னா அவுட்டுன்றது ஆயிடாரு. ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங்கில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆர்ஆரை கம்பேர் பண்ணுற பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் டஃப்ன்றது கொடுப்பாங்க. போன மேட்ச்சுமே பஞ்சாப் கிங்ஸ் தான் நான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வின்ன்றது பண்ணிட்டாங்க. டாஸுமே இந்த வின் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா டாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று மழை பெஞ்சனால ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக டாஸ்ன்றதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு கரெக்டாக சேஷை யோசிக்கவே இல்லை. டாஸ் பண்ணோடனே பவுலிங் சூஸ் டு பவுல்னு சொல்லிட்டாரு. ஸோ சொன்னோடனே நான் ரியல் ரனில் போய் பஞ்சாப் கிங்ஸ் மேலே ட்ரைடுன்றதை பண்ணிட்டேன் எசானோ. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி டெலகிராம்லேயும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட ஓன் ப்ரிடிக்ஷனையும் போடலாம். இல்லை என்னோட ப்ரிடிக்ஷனும் ரியல் ரன் ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ படிதார் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பவர். தயவு செஞ்சு லிவிங்ஸ்டனை மாற்றலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. எனக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொல்ல விரும்பலை லிவிங்ஸ்டனை இந்த மேட்ச்சு. ஸோ டிம் டேவிட்டை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கப்போ ஜித்தேஷ் சர்மாவும் சூப்பராக பண்ணுவார். போன மேட்ச்ன்ற அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ ஜித்தேஷ் சர்மாவையும் நோட் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசில்வுட் புவனேஸ்வர் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. படிக்கல் உள்ளே வந்தால் ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. அவர் இந்த மேட்ச் நான் சொல்ல விரும்பலை. ஸோ படிக்கல் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. நான் மேக்ஸிமம் ஸ்டாட்ஸை நம்பி தான் நான் வந்து போவேன். சம் பிளேயர்ஸ் மட்டும் தான் இன்டியூஷனை நான் நம்புவேன். ஸோ சுயா சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் போடுறாரு. பட் விக்கெட் எபிலிட்டின்றது இல்லை. ஸோ செகண்டரி ஸ்டாட்ஸை வச்சு பார்த்தோன்னா எஸ்தயால் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப நீங்கள் சூஸ்ன்றது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக சண்டிகர் எகெயின் ஒரு ரோல் பண்ணால் கண்டிப்பாக ஃபில்சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார் சூப்பர் ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய லிவிங்ஸ்டன் இல்லை ஒரு 15 ஓவருக்கு மேலே போயிட்டாங்கன்னா டிம் டேவிட் தான் உள்ளே வருவார். ஸோ ஜித்தேஷ் சர்மா அண்ட் டிம் டேவிட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2-3 விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா குன்னூர் பாண்டியாலாம் மேலே வரமாட்டார் கண்டிப்பாக. படிக்கல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இல்லை பவுலர் எடுத்து வராங்களா இம்பேக்டாக, எகெயின் இன்னொரு ஆல்ரவுண்டருக்கு போகிறாங்களா போன மேட்ச் போன மாதிரின்றது தெரியல. அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மேட்ச் அனலைசிஸ். சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு ஆவரேஜ் விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விக்கெட்டுன்றது போயிருக்கு. அதாவது போன அந்த லாஸ்ட் மேட்ச்சை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 5-6 விக்கெட்டுன்றது போயிருக்கு. அதிகபட்சம் 7-8 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து 7 விக்கெட்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஆவரேஜ் 5-6 விக்கெட்டுன்றது விழுந்ததுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸ்கோர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங் பிடிச்சா அந்த கேகேஆர் பஞ்சாப் கிங்ஸை மறந்துட்டு பார்த்தோன்னா 180+ கன்ஃபார்ம். அதுவும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்க அதிக ஸ்கோர் போட்டுட்டு டிஃபன்ன்றது பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு.
இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டிங் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அதையுமே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றது நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், நேகல் வதேரா, பிரியன்ஸ் ஆர்யா, சசாங்க் சிங், மார்க்கோ யான்சன், சகல், ஹேசல்வுட், ஹர்ஷதீப் சிங், புவனேஸ்வர் குமார். கேப்டன் ஃபில் சால்ட்டு, வைஸ் கேப்டன் நேகல் வதேரா. ஸ்ரேயாஸ் ஐயரை நான் விட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைனஸில் தான் இருக்குது ஸ்டாட்ஸ்ன்றது. நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அவர் வந்து ரிஸ்கி பிளேயர்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஸ்டார் பிளேயர். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு எதிராகவே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அவுட் ஆகிடுவார் அதே மாதிரி. ஹிதேஷ் சர்மாவையும் டிம் டேவிட்டையும் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டீமில். விராட் கோலி, ரஜத் படிதார், நேகல் வதேரா, பிரியன்ஸ் ஆர்யா. ஸோ பிரப்சிமரன் சிங்குமே நீங்கள் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு பதிலாக ஒரு டீமில் பிரப்சிமரன் சிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான். அடித்தா அடிப்பாங்க, அவுட் ஆயிடுவாங்க. ஸோ பிரியன்ஸ் ஆர்யா கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர், அதேமாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது இந்த கிரவுண்டில் வச்சிருக்காருன்றனால பிரியன்ஸ் ஆர்யாவோட நான் போயிருக்கேன். ஸோ மார்க்கோ யான்சன், சகல், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், சாவியர், பிராட்லெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் மார்க்கோ யான்சன், கேப்டன் விராட் கோலி. ஸோ இதுதான் நம்மளுடைய டீம்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக லிங்க் எந்த லிங்க் ஒர்க் ஆகிறோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி இந்த அட்ரஸை கரெக்டாக போட்டிங்க 2K ஃபேண்டசி அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம நேம்லேயும் நம்ம லோகோவும் வச்சு நிறையா ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஐபிஎல் டைமில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுமாதிரி நம்ம டெலகிராம் உள்ளே வந்தீங்கன்னா நிறையா போஸ்டர்ஸ் போட்டிருப்போம். ஸோ டியோ வின்னிங்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் லீக் வின்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ விசன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இன்ஸ்டன்ட் விட்ரால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டெலகிராமில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து விசனில் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபர் கோடையும் 2K டெக்ன்ற ரெஃபர் கோடு, எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸுமே தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம்.